வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணோம். பக்கத்தில் ஒரு பீன்ஸ் கொஞ்சம், அப்புறம் உருளைக்கிழங்கு. நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் உள்ள நம்ம பணிப்பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் எடுத்துகிட்டு போனாங்க. என்ன வேணும், பக்கத்தில் உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேரும் வந்து சிக்கன் ஏதோ அடுத்து அவரும் சிக்கன் தான் சொன்னார் போல இருக்குது. நான் வந்து வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த கஞ்சி, இது வந்து சலாத்தா, இது வந்து நான் ஆர்டர் பண்ண அந்த வெஜிடபிள் பிரியாணியா நான் அதில் வெஜிடபிள்னு நான் சொன்னேன். கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை தொட்டு பார்த்தப்ப நல்லா சூடாக இருந்துச்சு, நல்லா ஹாட், நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதாங்க நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கொடுக்குற சாப்பாடு. கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் ஏதோ உருளைக்கிழங்கு இது மாதிரி கொஞ்சம் ரைஸு, ரெட் ரைஸு, இந்த உருளைக்கிழங்கு ஏதோ கிரேவி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சலாட்டாவில் வந்து குக்கம்பரு, அப்புறமாட்டி டமாட்டா, அப்புறமாட்டி லோட்டஸ் கொஞ்சம், அப்புறமாட்டி ஆனியன்ஸ் அப்படி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு பரவாயில்ல. அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பசிக்கு அதையும் பார்க்கணும், ரெண்டாவது கொஞ்சம் டேஸ்ட்டு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக சம்திங்காக இருந்துச்சு. அதாவது 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப என்னடா அது, நம்ம வெஜிடேரியன் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோமே, இது என்ன அது ஒரு மாதிரியாக இருக்க. கடைசியில் பார்த்தாக்க ஃபிஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், ஃபிஷ்ஷு. சரி பரவாயில்ல, சரி ஃபிஷ்ஷை அடிச்சு விடுவோம், வேறு வழி இல்லை, பசிக்கு நோ ப்ராப்ளம். நான் ஃபிஷ் சாப்பிட்றவன் தான். அன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் நான் ஆர்டர் பண்ணேன். சரி இன்றைக்கி வெஜிடபிள் சாப்பிடுவோமே அப்படின்ட்டு. கடைசியில் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. திருப்பி நமக்கு ஃபிஷ்ஷே அன்றைக்கி வந்து ஆண்டவன் எழுதியிருக்கிறான் சாப்பாடு அந்த ஃப்ளைட்டில். அதே வந்து எனக்கு கிடச்சிச்சு, சாப்பிட்டேன், பரவாயில்லை. ஃபிஷ்ஷுன்னு சொன்னாக்கா அந்த முள் இல்லாத ஃபிஷ் தான். அதாவது வந்து நான் நினைக்கிற மாதிரி ஏதோ அந்த கனவா ஃபிஷ் மாதிரி தான், அதே மாதிரி தான் இருந்துச்சு அதோடைய கறியெல்லாம். சலாத்தா ஓகே நோ ப்ராப்ளம். அப்படி ஒரு மாதிரியாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், நான் பாருங்கள் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணேன், ஃபிஷ் கொடுத்துட்டாங்கன்ட்டு, வேணால் நீங்கள் திருப்பி கேளுங்க அப்படின்னு சொன்னாப்புல அவர். நான் வந்து சரி இல்லை பரவாயில்ல, இதே எனக்கு போதும், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் இது சாப்பிட்லண்டாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம், திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னாப்புல. இல்லை வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதாங்க கஞ்சி. இது வந்து ஜவ்வரிசி, அப்புறமாட்டி இந்த கோகோனட் மில்க்கு, அப்புறமாட்டி இந்த ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல. ஸோ சாப்பாடு அடித்ததுக்கு பிறகு ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம்ல, அதான் இது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் சாப்பாடு நல்லா தான் இருக்கும், அது வந்து குறை சொல்ல முடியாது. பல ட்ரிப் நான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், அது நான் இந்த ட்ரிப்பும் சாப்பிட்ருக்கேன். அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அங்கிட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் அப்படியே படுத்தாச்சு. இந்த பாருங்கள், குவைத்துக்கு இறங்கிறதுக்கு இன்னும் 3.5 மணி நேரம் இருக்குது. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நண்பா, குவைத் வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் லேண்ட் ஆகிடும் ஃப்ளைட்டு. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை வெயிட் பண்ணுறேன். அப்படி லைன் குவைத்தோட வியூஸை பாருங்கள். லைட் அப்படியே அள்ளி போட்டு விட்ருக்காங்க. அப்படியே சும்மா பளிச்சுன்னு இருக்குது. லேண்ட் ஆகிடுச்சு. அப்படியே நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு அகமதி வழியாக தான் அந்த செக்ஷனில் தான், அந்த ரோட்டில் தான் நான் வர்றப்போ பார்த்தேன். எங்களோட ஷாலையோட இதெல்லாம் எங்களுக்கு நல்லபடி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அடிக்கடி நான் போகிற ரூட்டுங்கிறதுனால ஷாலைக்கு வியாழக்கிழமை அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த இடங்கள்லாம் நல்லா நான் பார்த்தேன். லேண்ட் ஆகிடுச்சு நண்பா. இனிதே நிறைவு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் டூர் பயணம். சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நண்பா, வெளியே வந்து உங்களை திருப்பி நான் மீட் பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க, கிட்ட சும்மா முடிச்சிடுவோம். நம்ம பைலட் வந்து மெதுவாக நின்று போயிட்டு இருந்தாப்புல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அங்கே ஏதோ பார்க்கிங் பிரச்சனை போல் இருக்குது, பார்க்கிங் கிடைக்கல போல் இருக்குது. போகிறாரு, கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு, கொஞ்சம் போகிறாரு, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படியே ஸ்லோ பண்ணி அங்கே நிற்கிறாரு. இப்படியே பண்ணி ஒரு 2-3 ட்ரிப்பு பண்ணார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே பார்க்கிங் கிடைக்கல போல் இருக்குது, அதுதான் ஸ்லோவாக மெதுவாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக
அவருக்கு ஏதோ சிக்னல் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கொண்டு போயிட்டு பார்க்கிங்கில் கொண்டு நிப்பாட்டிட்டாரு நம்ம பைலட் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஆம் ஹாப்பி ஸோ த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஹாய் நண்பா, நம்ம இப்போ குவைத்தில் வந்து இறங்கியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்டர்நேஷ்னல் டூர் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, சட்டப்படியாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்க சேட்டை. அதாவது குவைத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவர் யூடியூப் ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்தில் நான் வந்து இன்டர்நேஷ்னல் டூர் நான் போட்டிருக்கிறேன். நான் எதுவுமே யூடியூப்லேயே நான் எதிர்பார்க்கல. அது சேனல் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் குரூப் டூர் போடு அப்படின்னு சொன்னதுனால நான் போட்டிருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். மேலும் மேலும் ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வந்தாச்சு. நம்ம நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 10 டேஸ்னா தான் லீவ் கேட்டிருந்தேன். 10 டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே நண்பா, இப்போ நாம் வந்து இதை விட்டு வெளியே போகணும். இதான் இந்த வெளியாக வருது. வெளியாகிட்டு டெலிஃபோன் அடித்தேன். டிரைவர் வரன்ட்ருக்காப்புல, நம்ம மேடத்தோடைய அன்னிவட்ட டிரைவர் வரன்ட்ருக்காரு. நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். அங்கே போயிட்டு நாளையிலேருந்து வேலை ஸ்டார்ட் தான். இந்த வழியாக தான் போன வாரம் அதே வழியில் திருப்பி வரோம். இது மேலே போனோம்னாக்கா அங்கேருந்து வர்றது, அதாவது உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு இந்த அண்டர் கிரவுண்டு கீழே போயிட்டோம்னாக்க இது வந்து அறிவல். ஓஎஸ், இது வந்து அறிவல். மேலேருந்து வந்தோம்னாக்கா டிபார்ச்சர் ஏரியா அது. ஓஎஸ், இது வந்து அறிவல். இது நண்பா வெளியே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ராஜண்ணா தான் நம்மளை கூப்பிட வந்தார். ஒரு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இன்றைக்கி போட முடியாது, சாரி. நாளையிலேருந்து வேலை ஸ்டார்ட்டு. நாளையிலேருந்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கஷ்டப்பட்டு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்காக, என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக எல்லாத்துக்கும் போயிட்டு இன்டர்நேஷ்னல் டூர் ஃபஸ்ட் டூர் போட்டிருக்கேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குளிர் அடிக்குது. நம்ம போனப்போ கொஞ்சம் குளிர் இல்லை, இப்போ குளிர் அடிக்குது. நான் நினச்சேன் ராஜன் வந்திருக்க மாட்டார், நம்ம நிற்கணும் ஒரு ஹவர் போட்டு. அவர் வந்து நமக்கு முன்னாடி நின்றுட்டார். மேடம் அனுப்பியிருக்காங்க. ஓகே, வீட்டுக்கு போகிறேன். ஓகே நண்பா, டயர்டாக இருக்குது. நாளையிலேருந்து வேலை பிச்சு உதற போகுது. குவைத்தில் உள்ள நண்பர் யூடியூப் யாராவது ஃபஸ்ட் டைம் அதான் ஆரம்பித்த ஃபஸ்ட் டைத்தில் இன்டர்நேஷ்னல் டூர் யாராவது போட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, நாம் இன்டர்நேஷ்னல் டூரை முடிச்சுட்டு குவைத்துக்கு வந்து கார்டு எடுத்து வச்சாச்சு. நாளையிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆயிரும். நான் உங்களுக்காக போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூரு உங்களுக்கு நான் இலங்கைக்கு போய்ட்டு நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ நான் காமிச்சிருக்கிறேன். ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தாங்க இந்த சேட்டைக்கு மேலும் பல இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுக்கு எனக்கு உந்து சக்தியை கொடுக்கும். ஓகே நண்பா, see you, குட் நைட்.